எல்லாமே இன்புட். வந்து இந்த ஆம்ப்ல உள்ள ரிசீவர்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் இது. அதாவது டால்பி அட்மாஸ், ஐமேக்ஸ், ஏரோ 3D இதுல பார்த்தீங்கன்னா ஏரோ 3D வரை வந்துரும். ஓ! இது வந்து ஐமேக்ஸ் என்சென்ட் இருக்கு. இது கம்ப்ளீட்டா டால்பி விஷன் எல்லா ஆப்ஷன் இருக்கிற மாரி ஒரு ஹை எண்ட் மாடல் இது. நான் ஆஹா. அது சிம்பிளா சொல்லணும்னா, இது என்னுடைய பிரைஸ் வந்து நான் குடுக்குறது வந்து ரூ. 40,000 குடுத்துட்டு இருக்கோம். இந்த ரிசீவர். ஓகே. ஆனா எம்ஆர்பி வந்து ரூ. 1,10,000 இருக்கும். அப்ப அது அப்படி வந்து பார்த்தா 50% பக்கம் 50% இல்ல 50, 60 60%க்கு மேல 60 வந்துரும். பக்கம் இதெல்லாம் வந்து வந்துருச்சு. நமக்கு ரெகுலரா போறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, பல்க்கா எடுத்து வைப்போம். ஒரு 15 பீஸ், 20 பீஸ் நம்ம எடுத்து வைப்போம். உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எந்த பிராண்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து மேட் இன் சைனா தான் வரும். ஆமா. இதெல்லாம் ஒரிஜினலா உங்களுக்கு வந்து மேட் இன் பிரான்ஸ்ல இருந்தே வர்றது. ஏன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு மாறும். இது வந்து அதோட ரியர் ஸ்பீக்கர். இது வந்து அதோட அட்மாஸ் ஸ்பீக்கர். அதே மாரி அட்மாஸ் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து நெறைய பிராண்ட்ல இருக்கு. போல்க் ஆடியோ இருக்கு, டாகா ஹார்மோனி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிஷின்ல வந்து எல்லாமே ஸ்டாக் இருக்கும். எம்எக்ஸ், எல்எக்ஸ் 5 இருக்கு, 4 இருக்கு, 6 ஓகே. இருக்கு. அதே மாரி ஜெட்எக்ஸ் சீரிஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெட்எக்ஸ் சீரிஸ். இப்ப இந்த ஓகே. ஒரு பேக்கேஜ் விக்கிறாங்கன்னா, இந்த பேக்கேஜ்ல வந்து இந்த ஸ்பீக்கர் மட்டும் தனியா வேணும்னா தரமாட்டாங்க. ஆ. நம்மகிட்ட வந்து எது தனித்தனியா வேணும்னாலும் கண்டிப்பா தரலாம். இப்போ ஒருத்தர் சென்டர் ஸ்பீக்கர் மட்டும் வேணும்னா, அந்த சென்டர் ஸ்பீக்கர் நம்ம தரலாம். ம். எனக்கு வந்து எந்த பொருள் வேணாலும் நம்ம தனித்தனியா கேட்கறவங்களுக்கு குடுத்துட்டே இருக்கலாம். அதே மாரி ரிசீவர் தனியா தரலாம், பேக்கேஜ் தரலாம். இது போக ஓகே. இனி உங்களுக்கு பட்ஜெட்ல இருந்து ஹை எண்ட் வரை சப்வூஃபர் இருக்கு நம்மகிட்ட. ஒரு ஓகே. பட்ஜெட்ல வந்து ஒரு ரூ. 20,000 சப் கேட்டாலும் நம்ம தரலாம். ஒரு 10 ஓ! இன்ச் சப் ஒரு ரூ. 22,000 சப் டாகா ஹார்மோனின்னு தரலாம். 10 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு, 15 இன்ச் இருக்கு. போல்க்ல வந்து 10 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு. 12 இன்ச் இருக்கு, 10 இன்ச் இருக்கு. இதுல 3 மாடல் வரும். ஓகே. கியூ அக்வாஸ்டிக். இது பாத்தீங்கன்னா மிஷன். இது வந்து பிக் அமெரிக்கா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன் ஹாலில் தான் இருக்கோம். கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்கோம். ஆடியோ சோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஹை ரெண்ட் மாடலில் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இதை பற்றின முழு விவரம் நம்ம கேட்கலாம். சப்வூஃபர்ஸு, ஸ்பீக்கர்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டு தான். ஸோ இந்த ஷாப்போட ஒரு ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகே. நான் இப்போ நம்மளோட ஷாப் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம், எந்த மாதிரி பிராண்ட் இது எல்லாமே? இப்போ நம்ம ஸ்டார்டிங் நம்ம வீடியோ போட்டதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டீரியோவில் வந்து நம்ம போட்டிருப்போம். ரெண்டாவது நம்ம போட்ட வீடியோ வந்து ஹோம் தியேட்டர் போட்டிருப்போம். ஓகேண்ணா. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹோம் தியேட்டரில் வந்து பூராமே பிராண்ட் நியூ பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55,000 நம்ம ஸ்டார்டிங். அதாவது Yamaha ரிசீவர் ப்ளஸ் பேக்கேஜ் போடும்போது 4K ரிசீவரோட ஒரு 5.1 பேக்கேஜ் போட்டு 55,000 இதுதான் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட். இதுக்கு கீழே வந்து நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே நம்ம இதை சொல்லிடுறோம். பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு. சரி, ஓகே. இது ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட வந்து Yamaha இருக்கு. ஒரு 55,000 ஒரு 6 லட்ச ரூபா வரையும் ஒரு பேக்கேஜ் வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கும். டெனான் இருக்கு, மரான்ஸ் இருக்கு, Yamaha, பைனியர் இந்த மாதிரி பிராண்ட்ல ரிசீவர்ஸ் இருக்கும். இந்த ரிசீவர்ஸ்ல வந்து என்ன ஸ்பீக்கர் பேக்கேஜ் அவங்களுக்கு போடுறாங்களோ அந்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு 6 லட்ச ரூபா வரையும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். அதுக்கு மேல கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா எங்கேயுமே வந்து எல்லா பக்கமும் வந்து ஃபுல்லா ஸ்டாக் எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க. 50,000 கேட்கறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். 1 லட்ச ரூபாய்க்கு கேட்டாலும் ஒரு 5.1 கொடுப்போம். அந்த அளவுக்கு ரேட்லாம் கொடுத்து வாங்குறவர்கள் இருக்காங்க. கண்டிப்பா இல்ல சிஸ்டம்ல எடுக்கிறாங்க. இல்ல நம்ம இப்ப லாஸ்டா ஒரு பேக்கேஜ் நான் வேணா நம்ம வீடியோல காட்டலாம். நம்ம லாஸ்டா பண்ணி கொடுத்த ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா 60 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டா ஹோம் தியேட்டர் ஒர்க். அது வந்து தியேட்டர் செட்டப் மாதிரி பண்ணி கொடுக்குறது. அது வந்து ஒரு 50 ஆமா கம்ப்ளீட்டா ஒரு செட்டப் போட்டு கொடுத்துருக்கோம். வந்து பண்ண ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 55 லட்ச ரூபா வரையும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. எத்தனை பிராண்ட் வச்சிருக்கீங்க டோட்டலா நீங்க? மெயினா வந்து மரான்ஸ், டெனான், பைனியர், Yamaha இது வந்து ரெகுலரா பண்றது. 4 பிராண்ட். இதுக்கு மேல வந்து மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இனி பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிரும். ஏன்னா இப்ப மரான்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பட்ஜெட்ல வரும். மரான்ஸ்ல வந்து ஒரு பேசிக்கா ஒரு 5.1ல இருந்து ஒரு 11.2 வரையும் 4 வரையும் இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இந்த நீங்க வாங்குற ரிசீவருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் பேக்கேஜ் இருக்கும். இப்போ 5.1 5.1 உங்களுக்கு 7.2 அட்மாஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அட்மாஸ்னுடைய பேக்கேஜ். இந்த மாதிரி நீங்க என்ன கஸ்டமர் கேக்குறாங்களோ தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ். அதாவது நீங்க வாங்குற ரிசீவர்ஸ்க்கு பக்கா மேட்சிங் ஸ்பீக்கர் பேக்கேஜ். அந்த பிராண்ட் தகுந்த மேட்சிங் ஸ்பீக்கர். கம்ப்ளீட்டா வித் பில் வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம். கிரே மார்க்கெட் பீஸோ அப்புறம் ஆன்லைன் ப்ராடக்ட்டோ கிடையாது. இதை வந்து இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா சொல்லிடலாம். எல்லாமே நம்மள்ட்ட இருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராடக்ட். கோயம்புத்தூர்ல பர்ச்சேசிங் பண்றீங்கன்னா நீங்க கேரளாலையும் சர்வீஸ் பண்ணலாம். இல்ல ஒரு நார்த் சைட்ல நீங்க எங்க வேணா சர்வீஸ் பண்ணலாம். பெங்களூர்ல சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சர்வீஸ் வாரண்டி வந்து உங்களுக்கு 1 இயர் சர்வீஸ் வாரண்டி 1.58 மந்த்ஸ் வாரண்டில கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து சர்வீஸ் சப்போர்ட் ஆகும். ஒரு சிலர் வந்து கொடுக்குற ப்ராடக்ட்ல வந்து பில் கொடுத்துருவாங்க. சர்வீஸுக்கு நீங்க போகும்போது சர்வீஸ் சப்போர்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து கிரே மார்க்கெட் பீஸ்னு ஒன்று இருக்கு, ஆன்லைன் பீஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ நம்ம கிட்ட நம்ம பண்ற வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்றது ஒண்ணே ஒன்று தான். வியாபாரம் தெளிவாக கிளியரா பண்ணிட்டு போயிடணும்.
வியாபாரம் பண்றதுல வந்து நம்ம பண்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வித் பில் வாரண்டியோட தான் கொடுக்குறோம். வித்தவுட் பில் வியாபாரம் நம்ம பண்றது கிடையாது. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ரிவ்யூ காட்டுறீங்களா? காமிச்சிடலாம். அப்படி பாக்ஸ்ல பிரிக்கிற ஐடியா இருக்குங்களா? புதுசு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கஸ்டமர் கேட்கறவங்களும் வந்து சீல்டா தான் கேட்பாங்க. ஓகேண்ணா. இப்போ அதை பிரிச்சு வச்சு நம்ம காட்டக்கூடாது. நம்ம பிரிச்சிட்டோம்னா அது வந்து அது யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால வந்து நம்ம என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு காமிச்சிடலாம். இப்போ நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா என்னென்ன ரிசீவர்ஸ்ல என்னென்ன மாடல் இருக்குன்னு அப்படி காமிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்பீக்கர் பேக்கேஜ் நம்ம குடோன்ல இருக்கிற போனோம்னா அதுலயும் நம்ம ஸ்பீக்கர் பேக்கேஜ் காமிச்சிடலாம். ஏன்னா இங்க எல்லாமே ஸ்டாக் வைக்க முடியாது. மாடல் வந்து நெட்ல அடிச்சு பார்த்தாலே வந்து ஃபுல் டீடைல் இந்த பாக்ஸ்ல இருக்கிற மாடல் நம்பர் இன்னைக்கு வந்து ஹோம் தியேட்டர்னுடைய ட்ரெண்ட் வந்து டாப் பீக் லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்மளே நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அதுவே நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கடையினுடைய வீடியோ வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு கடை வீடியோ போடுறது உங்க சேனல்ல தான் போட்டோம். வேற யாரும் அதுக்கு முதல்ல போடல. அப்புறம் இனி ஒன்று இப்போ நம்ம பார்க்குற இந்த கஸ்டமர்ஸுக்கு நம்ம வியூவர்ஸுக்குலாம் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம கடையினுடைய 9வது வருஷம் இது ஸ்டார்டிங். இன்னைக்கு கரெக்டாக இவர் வந்திருக்காப்புல. இன்னைக்கு வந்து கரெக்டாக நம்ம இந்த கடை வச்சு 9வது வருஷம். இன்னைக்கு டேட் இல்லைங்களா? ஆமா, இன்னைக்கு டேட்ல வந்து கரெக்டாக இது வந்து 9வது வருஷம் ஸ்டார்டிங். ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. இறைவனுடைய சப்போர்ட் கிருபையிலையும் உங்களுடைய பார்க்குற வியூர்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர்ஸுடைய சப்போர்ட்லையும் இந்த கடை வந்து இதுவரை ரன் பண்ணிட்டு இருக்கோம். இனி வந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து தரணும். எந்த விதமான ப்ராடக்ட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் நான் செகண்ட்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் சொல்கிறோம். புதுசு பண்ணும்போது அதே மாதிரி தான் நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு டீசெண்டான ஒரு பிசினஸ் நம்ம வந்து எப்பவுமே ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நம்ம வீடியோஸ் போட்டு இருக்கோம். சரி. எல்லாத்துக்குமே உங்களுடைய ஷாப்பும் தெரியும். ஆடியோ சோர்ஸ் இப்ராஹிம் பாய் அப்படிங்கிற டோட்டலாவே தெரியும். இல்ல அது நம்ம சொல்றதே சொல்லிக்கிறோம் நம்ம இப்போ. ஓகேண்ணா. சரி, நம்ம அப்படி அடுத்து நம்ம வீடியோ பார்த்தோம். ஓகே பாய். இப்போ வந்து நம்ம ஷாப்ல வந்துட்டு இந்த ஏவி ரிசீவர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஏவி ரிசீவ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு மாடலா கொஞ்சம் காட்டுறீங்களா? டெனான் இருக்கு, யமகா இருக்கு. யமகா குடோன்ல காமிச்சிடலாம். இப்போ டெனான் பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக் மாடல். ஓகே. இது வந்து ஒரு 5.2 1 சேனல். இது 4K அல்ட்ரா ஹெச்டியோட வந்துடும் உங்களுக்கு. இது ஓகே. இந்த ரிசீவர் தான் ஸ்டார்டிங். இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து 518 ஒரு மாடல். இந்த மாடல் டெனான்ல வந்து இது அட்மாஸ் 1800 வந்து இது வந்து 8K ரிசீவர். ஓகே. இது வந்து 7.2 அட்மாஸ். உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன் வந்துடும் இதுல. உங்களுக்கு டால்பி அட்மாஸ், டிடிஎஸ் எக்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லாம். இந்த மாடல் நம்பர் அடிச்சிட்டாலே இதனுடைய இப்போ வந்து AVR X1800 அப்படின்னு அடிச்சிட்டோம்னா இதனுடைய ஃபுல் டீடைலும் வந்துடும். இது இன்னைக்கு ஆன்லைன்ல என்ன பிரைஸ் இருக்குன்னு வந்துடும். இந்த பிரைஸை நம்ம பார்த்துட்டு கஸ்டமர் கேட்டாங்கன்னா நான் என்ன பிரைஸுக்கு இது நான் பண்றோம் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லிடலாம். ஏன் நம்ம வீடியோல வந்து நம்ம நிறைய வீடியோல போட்டிருக்கோம். ஏன் பிரைஸ் சொல்றது இல்லைன்னா அது ஒண்ணே தான். இதனுடைய பிரைஸை நம்ம வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரைஸ் கொடுப்பாங்க. நான் என்ன பெஸ்ட்டாக கொடுக்குறேங்கிறத வந்து கஸ்டமர் வந்து வெளியே எல்லாம் செக் பண்ணிட்டு கூட எங்கிட்ட கேட்டால் கூட என்னுடைய ப்ரைஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெனானில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே மரான்ஸ். இந்த மரான்ஸில் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சினிமா 40 இருக்குது, சினிமா 60 இருக்குது, சினிமா 50 இருக்குது. சினிமா சீரிஸ் வந்து ரன்னிங் மாடல். இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். எல்லாமே வந்து இந்த ஆம்ப்ல உள்ள ரிசீவர்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ். இது அதாவது டால்பி அட்மாஸ், ஐமேக்ஸ், ஏரோ 3D. இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ 3D வரை வந்துடும். இது வந்து ஐமேக்ஸ் என்சென்ட் இருக்கு. இது கம்ப்ளீட்டா டால்பி விஷன் எல்லா ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஹை எண்ட் மாடல். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சினிமா 40. அது வந்து இப்ப ஸ்டாக் இல்ல. சினிமா 30 வந்து இப்ப நெக்ஸ்ட் மந்த் சினிமா 30 வந்துடும் உங்களுக்கு 11.2. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரான்ஸ்ல வந்து பேசிக். இது எனக்கு வந்து ரெகுலரா போறது. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு வந்து கண்டிப்பா வெளியே கிடைக்காது. அது வந்து நம்ம ஓப்பனாவே சொல்லியே தரலாம். ஏன்னா இதனோட MRP எல்லாம் பாத்தீங்கன்னா 1,15,000 இருக்கும். ஆனா நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா அது சம்பந்தம் இல்லாத ஒரு பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே வந்து வித்தவுட் பில்ல பண்றது இல்ல. எல்லாமே வித் பில் வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மரான்ஸ்ல ஒரு பேசிக்கான மாடல். ஆனா பேசிக்லயே உங்களுக்கு வந்து இவ்வளவு அப்ளிகேஷன் இருக்கும். ஒரு ஆடியோக்கு தேவையான அப்ளிகேஷன் பூராமே இந்த ஒரு ரிசீவர்ல இருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா பேசிக்ல வந்து அட்மாஸ் ரிசீவர். இது வந்து 1711 மாடல். இது அட்மாஸ். இப்போ நீங்க பாக்குறது இங்க பார்த்தது எல்லாமே அட்மாஸ் தான். இங்க மரான்ஸ் இந்த டெனான்லாம் பாத்தீங்க இல்லைங்களா, அது பூராமே அட்மாஸ் ரிசீவர். என்னென்ன ரிசீவர்ஸ்க்கு பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜ் பூரா நம்ம கிட்ட இருக்கு. இதோட பிரைஸ் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி நீங்க கொடுக்குற மாதிரி நான் இது இல்ல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் இருக்கு MRPல இருந்து. இப்போ நாம டெனானுக்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வரையும் டிஸ்கவுண்ட் வந்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய மாடல்ல எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 40% மேல வரையும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இது MRPல இருந்து உங்களுக்கு 50% மேல வரும் பிரைஸ் நம்ம கொடுக்குறது. ஓகே. அது சிம்பிளா சொல்லணும்னா இது என்னுடைய பிரைஸ் வந்து நான் கொடுக்குறது வந்து 40,000 கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரிசீவர். ஓகே. ஆனா MRP வந்து 1,10,000 இருக்கும். அப்ப அது வந்து 50% இல்ல 50-60% மேல வந்துரும். இதெல்லாம் வந்து நமக்கு ரெகுலரா போறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா பல்கா எடுத்து வைப்போம். ஒரு 15 பீஸ் 20 பீஸ் நம்ம எடுத்து வைப்போம். ஓகே. எடுத்து வச்சு நம்ம வந்து ரெகுலரா கொடுக்கறனால எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது.
நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு இப்போ நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் செக் பண்ணி இது வந்து உங்களுக்கு 50,000 ரூபா போட்டிருப்பாங்க இந்த ரிசீவர். ஆனால் நம்ம கொடுக்குறது 40,000 ரூபா. ஆன்லைன் பிரைஸ்ல வந்து 1 லேக், ஆஃபர் பிரைஸ்லயே 49 சில்லற வருது. கண்டிப்பா நீங்க அதுலயும் கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ரீசன் இது? இல்ல இப்ப அதாவது மரான்ஸ்னு இல்ல, ஒரு சில பிராண்டுகளா இருக்கு. ஒரு 6 பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து. ஓகே. ஆமா, அந்த 6 பிராண்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பிரைஸ்க்கு வந்து நம்ம தரலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து 49 ரூபா அமேசான் பிரைஸ், நான் 40 ரூபாய்க்கு தரேன்னா நம்ம வந்து டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம டைரக்டா எடுக்கிறோம். நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீலர் இருக்கு. அந்த ஆத்தரைசேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. பாத்தீங்கன்னா மரான்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா கியூ அக்வாஸ்டிக் இருக்கு, ஹெக்கோ இருக்கு, மிசன் இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்களுடைய பிராண்ட். ஓகே ஓகே. இப்போ அந்த ஆத்தரைசேஷன் டீலர் தான் நீங்க இந்த கோயம்புத்தூர்ல. கண்டிப்பா. அதனால வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து நம்ம ரொம்ப ரீசனபிளா கொடுக்க முடியும். ஆன்லைன் ப்ராடக்ட்டை விட நம்ம பிரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கும். இதுதான் அந்த காரணம். இப்போ நீங்க இந்த மாதிரி டீலரா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இப்போ கியூ அக்வாஸ்டிக்னு ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரே டிஸ்ட்ரிபியூட்டரோடது. இப்போ நீங்க பாக்குற வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கியூ அக்வாஸ்டிக், டாகா ஹார்மோனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்கோ இருக்கு. இந்த மாதிரி சில பிராண்டுகள்லாம் இருக்கு. இந்த பிராண்டு பூரா பாத்தீங்கன்னா ஒரே டிஸ்ட்ரிபியூட்டரோடது. அதனால பிரைஸ் வந்து நம்ம நல்ல டிஸ்கவுண்ட் தரலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல நீங்க மரான்ஸுக்கு வந்து நீங்க ஒரு டீலர். கண்டிப்பா. ஆமா. ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்து நம்ம ஏவி ரிசீவர்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ வந்து இங்கே எந்த மாதிரியெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் இது இப்போ பேசிக்காக நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 50,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு பேக்கேஜ். ஆமாங்கண்ணா. அதுக்கு வந்து வர ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் இது. ஓகேண்ணா. ஒரு 55 ரூபாய்க்கு வந்து ஒரு பேக்கேஜ் வேணும். நம்ம இந்த Yamaha பேக்கேஜ் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில். ஆமாம். இப்போ இது வந்து ஒரு 5.1 பேக்கேஜ். இதெல்லாம் பேசிக். இப்போ இதுக்கு அடுத்த மாடல் அப்படி டவர் ஸ்பீக்கருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து அடுத்தது வந்து நம்மள்ட்ட டாகா ஹார்மோனி இருக்குது. ஓகேண்ணா. இப்போ டாகா ஹார்மோனியில் பார்த்தீங்கன்னா இது வந்து 506 506 இதுக்கு சப் தனியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 507 இதுக்கு தனியாக சப் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 5.0 ப்ளஸ் சப் வரும். நம்ம எல்லாமே காமிச்சிடலாம். இப்போ இந்த போன் ட்ரிப்ல நம்ம இந்த ஃபோக்கல் அப்படிங்கிற பிராண்டுங்கிறது நம்ம சேனல்ல காட்டல. ஆமாங்க. ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் புதுசாக இருக்கு இந்த ஃபோக்கல் பிராண்ட். எப்படி இல்லை, ஃபோக்கலுங்கிறது வந்து பெரிய கம்பெனி, அது வந்து கொஞ்சம் ஹை எண்ட் மாடல் அது. ஓகேண்ணா. உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவர் ஸ்பீக்கர் மட்டுமே வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 2.25 லட்ச ரூபா வரும். ஓகேண்ணா. டவர் மட்டுமே அந்த அளவுக்கு இருக்குமா? ஆமாம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை எண்ட். இது மேட் இன் பிரான்ஸ். இது வந்து நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு வந்து ஒரு 9.2 வரை நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு எப்பவுமே ஃபோக்கல்ல. இப்போ இது செட் மட்டும் 2 லட்ச ரூபா வரும்? இல்ல இது டவர் மட்டுமே 2.25 லட்ச ரூபா வரும். ஒரு ஃபுல் பேக்கேஜ் எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ரூபா 4,000 ரூபா வந்துடும். அது ஏன் அவ்வளோ டவர் மட்டுமே 2 லட்ச ரூபாய்க்கு விலை? அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு டவர் ஸ்பீக்கர்னா இதுவும் டவர் ஸ்பீக்கர் தான், இதுவும் டவர் ஸ்பீக்கர் தான், இதுவும் டவர் ஸ்பீக்கர் தான். ஆமா. பிராண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டி மாற உங்களுக்கு வந்து பட்ஜெட் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஓகே ஓகே. அதுதான் சொல்றோம் பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 5.1 பேக்கேஜ் வந்து நம்ம 50,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அதே 5.1 பேக்கேஜ் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம். அது வந்து பிராண்டை பொறுத்து தான். கார்ல எப்படி மாருதிக்காரு ஆடிக்காருங்கிற மாதிரி தான் ஆடியோலையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் பேக்கேஜ் கிடைக்கும். நம்மள்ட்ட இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டாகால ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம். டாகால வந்து எல்லா மாடலும் நம்மகிட்ட இருக்கு. 506 இருக்கு, 507 இருக்கு, 606 இருக்கு, 807 இருக்கு, 607 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ஹை எண்ட் மாடல் பிளாட்டினம் சீரிஸ் இருக்கு. அங்க நம்ம கடையில பாத்துருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டாகா ஹார்மோனில் கம்ப்ளீட் பேக்கேஜ் எங்கிட்ட இருக்கு. போல்க்ல வந்து T50 இருக்கு, XT50, XT60 இந்த மாதிரி வந்து XT சீரிஸ் இருக்கு, T சீரிஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ES சீரிஸ் இருக்கு, ES55, ES60, ES50. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போல்க்ல இருக்கு. ஸ்பீக்கர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷன்ல வந்து எல்லாமே ஸ்டாக் இருக்கும். MX LX5 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. அதே மாதிரி ZX சீரிஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ZX சீரிஸ். பட்ஜெட்ல இருந்து ஹை எண்ட் வரை சப்வூஃபர் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு சப் கேட்டாலும் நம்ம தரலாம். ஒரு 10 இன்ச் சப் ஒரு 22,000 ரூபாய்க்கு சப் டாகா ஹார்மோனின்னு தரலாம். இதுலயே பாத்தீங்கன்னா டாகா ஹார்மோனில வந்து 10 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு, 15 இன்ச் இருக்கு. அதே மாதிரி போல்க்லயே அதே மாதிரி பாத்தீங்கன்னா போல்க்ல வந்து 10 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு, 10 இன்ச் இருக்கு. இதுல 3 மாடல் வரும். கியூ அக்வாஸ்டிக் இது பாத்தீங்கன்னா மிஷன், இது வந்து பிக் அமெரிக்கா, இது வந்து ஃபோக்கல். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிராண்டு பட்ஜெட்ல என்னென்ன பொருள் வேணுமோ கண்டிப்பா நம்ம வந்து இதுக்கு மேட்சிங்கான ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ரிசீவர்ஸ் இருக்கு, எது வேணா பண்ணி தரலாம் உங்களுக்கு. இந்த ஃபோக்கோட இமேஜஸ் எல்லாம் பார்க்கணும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன மாடல் நம்பர்? நான் மாடல் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 816 போட்டோம்னாலே வந்து எழுதி இருக்காங்க இதுல. ஆமா, இங்க இருக்கு உங்களுக்கு. இப்போ இது வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர். ஓகே. இது வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதுல டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து இப்போ ரன்னிங், இப்போ கரண்ட்ல மேனுஃபேக்சரிங் ஆகி வெளியே வந்த மாடல்ஸ் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாடல் விட்டு நம்ம வேற மாடல் போயிட்டோம்னா உங்களுக்கு வந்து சைனா வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேட் இன் பிரான்ஸ். இது
ஆமாங்க. உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எந்த பிராண்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து மேட் இன் சைனா தான் வரும். இதெல்லாம் ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து மேட் இன் ஃப்ரான்ஸ்லேருந்தே வர்றது. ஏன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். இது வந்து அதோட ரியர் ஸ்பீக்கரு, இது வந்து அதோட அட்மா ஸ்பீக்கரு. அதே மாதிரி அட்மா ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நிறைய பிராண்ட்ல இருக்கு. போல் கார்டியோ இருக்கு, டாகா ஹார்மோனி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஜின் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அப்புறம் டபிள்யூ பாக்ஸ் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. இந்த மாதிரி போல்க்கு, ஜேபிஎல் இந்த மாதிரி அட்மா ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து எது செப்பரேட்டா வேணும்னாலும் கண்டிப்பா தரலாம். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து இன்னைக்கு எனக்கு டவர் மட்டும் வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம டவர் மட்டும் தனியா தரலாம். ஒருத்தருக்கு சப் மட்டும் வேணும்னு சொல்லுவாங்க, சப் தரலாம். இந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரு சிலர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வந்து பிரிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஒரு பேக்கேஜ் விற்கிறாங்கன்னா இந்த பேக்கேஜ்ல வந்து இந்த ஸ்பீக்கர் மட்டும் தனியா வேணும்னு தர மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து எது தனித்தனியா வேணும்னாலும் கண்டிப்பா தரலாம். இப்போ ஒருத்தர் சென்டர் ஸ்பீக்கர் மட்டும் வேணும்னா அந்த சென்டர் ஸ்பீக்கர் நம்ம தரலாம். எனக்கு வந்து எந்த பொருள் வேணாலும் நம்ம தனித்தனியா கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி ரிசீவர் தனியா தரலாம், பேக்கேஜ் தரலாம். இது போக இனி உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸுக்கு இந்த ரிசீவர்ஸ்க்குலாம் போடுற மாதிரி அக்சசரிஸ் இருக்கு. கேபிள்ஸ், HDMI இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு கிரேட் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. நமக்கு வந்து எலக்ட்ரிஷியன் வந்து மாற்றுறதுக்கு இந்த வயரிங் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரிஷியன் இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு இப்போ இந்த ஒரு பேக்கேஜ் எடுத்து இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருந்தாங்கன்னா எலக்ட்ரிஷியன் நம்மளே போய் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. கொஞ்சம் வெளியூர் போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்தந்த ஊர்லயும் நம்ம எலக்ட்ரிஷியன் பிக்கப் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து அந்த சப்போர்ட்ல எல்லாமே இருக்கு. எல்லாமே ஆத்தோரைஸ் நம்ம பொருள் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால வந்து ஆத்தோரைஸ் சர்வீஸ் சென்டர்ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு வாரண்டி கொடுக்கும். ஒரு பிராண்ட் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். ஒரு பிராண்ட் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். இந்த மாதிரி 1 இயர்ஸ் கொடுக்குற பிராண்ட் இருக்கு. 10 இயர்ஸ்ல வாரண்டி கொடுக்கும். அதெல்லாம் இருக்கு. நிறைய பிராண்ட் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா. அந்த அளவுக்கு ரேட் வருது. 8 இயர்ஸ் இப்போ அந்த பிக் அமெரிக்கா சொன்னோம் இல்லீங்களா? ஆமா. இந்த பிராண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இன்னும் 2-3 மாடல்ஸ் இருக்கு. அதெல்லாம் டவருக்கு வந்து 8 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. இந்த பிராண்டுக்கு. இந்த பிக் அமெரிக்காங்கிறது வந்து இந்த பிராண்ட்ல வந்து ஒரு சில மாடலுக்கு வந்து 8 வருஷம் நமக்கு வந்து வாரண்டி தராங்க. இன்னைக்கு நம்ம வாங்கணும்னா 8 வருஷத்துக்கு இந்த ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம பில்ல போட்டு கொடுத்துட்டோம்னா அதனாலதான் வித்தவுட் பில் பண்றது இல்லைன்னு சொல்றோம். பில் இருந்தாதான் உங்களுக்கு வாரண்டி இருந்தாதான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ 8 வருஷத்துக்கு இந்த ஒரு ஸ்பீக்கர் நீங்க வாங்குறீங்கன்னா அதனுடைய வாரண்டி வந்து அந்த 8 இயர்ஸ்க்கு இருக்கும். ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாரண்டி கொடுக்குறாங்கன்னா இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும்னா சும்மாவெல்லாம் இல்லை. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வாரண்டி வந்து கிளைம் ஆகிறதுக்காக வேண்டி தான் நம்ம வித்தவுட் பில் பண்றது இல்லைன்னு சொல்றோம். ஓகே, சூப்பர்ண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஷாப்பில் வந்துட்டு எந்த மாதிரிலாம் இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏவி ரிசீவர் எந்த மாதிரி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம், எந்த மாடலில் இருக்குது, அது இப்போ வந்து இவங்க ஏவி ரிசீவருடைய அந்த மரான்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப கம்மி விலையை கொடுக்குறாங்க. அது எதனால அப்படிங்கிற டோட்டலே வந்து ஃபுல் டெஃபினேஷன் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீக்கர்ஸோட ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதை பற்றின ஒரு முழு விவரமும் வந்து இவங்க டேரெக்டாக வந்து ஒரு லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட சவுண்டு எஃபெக்ட் டெஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். டெமோலாம் வந்து போட்டு காட்டிடுவாங்க. ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுலேயே அவங்க லிங்க் நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. அவங்க சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து இவங்க ரெகுலராக வரஸ் எல்லாமே வீடியோவாக பண்ணி போடுவாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் சொல்லிடுங்க ஒரு டைம் கரெக்டாக. இங்கே ஷாப்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கோயம்புத்தூர். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் பழைய லக்ஷ்மி விலாஸ் பேங்க், இப்போ வந்து டிபிஎஸ் பேங்க்னு மாற்றிட்டாங்க. லக்ஷ்மி விலாஸ் பேங்க்குக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கார்பரேஷன் பில்டிங்கில் வந்து 4வது நம்பர் கடை தான் நம்ம கடை. இதனுடைய நம்ம கடையினுடைய டீட்டெயில் கம்ப்ளீட்டாக வேணும்னா ஆடியோ சோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேப்லேருந்து கூகுள்லேருந்து எல்லாமே வந்துடும். அது போக நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத வந்து நம்ம கடையினுடைய வெப்சைட் தனியாக இருக்குது. அந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கையும் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து இதில் இந்த சேனலில் வந்து நம்ம லிங்க்கில் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் புது ஐட்டம் வந்து உங்களுக்கு எது வேணாலும் நம்ம வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்க்குற மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். டெனானு, மரான்ஸ், ஆன்கியோ, பைனியர் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய நீங்கள் ப்ரைஸை பற்றி நீங்கள் கேட்கணுன்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்டில் வந்துடும். கடையிலேருந்து உங்களுக்கு க்ளீனாக சொல்லி கொடுத்துருவாங்க. என்னென்ன ப்ரைஸுக்கு நம்ம தரோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வரையும் வந்து நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். உங்களுக்கு புதுசுனுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி யூஸ்டு ப்ராடக்ட்டும் வந்து நம்ம சைட்டில் வந்து போடலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கும். அதுவும் வந்து நம்ம வெப்சைட்லேயே வந்துடும். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து உங்களுடைய ஆதரவு வந்து ஆடியோ சோர்ஸுக்கு என்றைக்குமே வேணும். எந்த விதமான ப்ராடக்ட் ஆனிச்சுனாலும் கண்டிப்பாக கேளுங்க. ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறோம். நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணித்தரோம்.
நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ.